ஊரில் பெரிய ஆளாக இருப்பீங்க. தாவேக ஆரம்பித்தோன்னா நான் தாவேக பார்த்தேன், இது பண்ண பேசுகிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க ரைட்டு வாங்கன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. கீழே இருக்கவங்க கேட்பாங்க, தலைவர் எனக்கு ஒரு அடுத்த மாசம் எல்லாம் ஆரம்பிக்குது சார். எப்படி அடுத்த மாசம் எல்லாம் ஆரம்பிக்குது சார்? என்ன ஆரம்பிக்குது? மழையா? மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திரிகிறவங்க சில பேர் போடுறாங்க, விஜய் பாமக கூட்டு சேருவாங்கன்னு போடுறாங்க. இது இயல்பாகவே நடக்காது. யதார்த்தமா நம்ம சாதாரணமா பார்த்தா கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் இது நடக்கும். ஆனா எனக்கு இருக்க என்ன கேள்வினா, இப்ப அந்த 105 இடங்களை நீங்க சாம்பிள் எவ்வளோ, சர்வே எவ்வளோ டேட்டா எடுத்தாங்க, அதில் எவ்வளோ எரர் மார்ஜின் வந்தது, அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட 105 இடங்கள் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முடியவே பண்ணுறீங்களா? இல்லை, நீங்கள் வெல்லவே முடியாதவர்கள். இல்லை சரிங்க, ஒரு அவங்களுக்கு இருக்கிற இயல்பான கேள்வி. இப்போதான் பூத் கமிட்டி முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் விஜய் மதுரை சும்மா இதே போட்டு பூத் கமிட்டி அலர்ஜியா இருக்கு அந்த வார்த்தை கேட்டால். பூத் கமிட்டி தான் எதை கேட்டாலும் பூத் கமிட்டி அது இல்லையா? அப்புறம் பூத் கமிட்டி உங்களுக்கு அலர்ஜியா இருக்குன்றதுக்காக அந்த மாநாடு இல்ல ஆயிடுமா? என்ன சீரியஸா சொல்றேன். நீங்க நியாயமா கேளுங்க, இது பண்ணுங்க. இரண்டாவது மத்தவங்கள திட்டி விட்டுருவோம். வெறும் 4% வாக்குகள் மட்டும் என்டிகே வாங்கும். ஆனால் 5 to 10 சீட்டு வெல்வார்கள். ஒரு கட்சி 4% மட்டும் வாங்கி 5 to 10% ஜெயிக்க முடியுமா? தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா 105 இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. திமுக அதுக்கு அடுத்த இடங்கள்லையும், அதிமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கூட ஒரு 4-5 இடங்கள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்புல வந்திருக்கு. முக்கியமான நாளேடுகள் அந்த செய்தியை வந்து கேரி பண்ணியிருக்காங்க, அதை பத்தி பேசுறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசு பொருளாவே மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே திரு ராஜநாயகம் அவர் எடுத்த கருத்து கணிப்புலையும் 18% ஈரோடு கிழக்கு தேர்தலை ஒட்டி எடுத்த கருத்து கணிப்புல 18%ன்னு ஒண்ணு வந்தது. அதுவும் ஒரு பெரிய பேசுபொருளா மாறிச்சு. இந்த அடுத்தது இப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதுக்கு பாத்தீங்களா? அதை பத்தி உங்க முதல் கட்ட பார்வை என்ன? பார்த்தேன். அதை தூக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா தூள் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவோம், இதைத்தான் நைட்லாம் ஃபுல் உட்காந்து தூக்கி போட்டோம். அந்த மாதிரி அந்த அவங்களுடைய சமூக வலைதளத்துல இந்த போட்டான் பாத்தீங்களா எடுத்து, அவனுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் சொல்லுங்க? தெரியல. 109 ஃபாலோவர்ஸ். 109 இப்ப தொடங்கி இருப்பாங்களோ? இப்பதான் தொடங்கி. வேற என்ன, அவன் ஒரு வட இந்தியால ஏதோ ஒரு இது போல ஒரு இது ஏதோ பேராச்சு. அந்த இதுல இருந்து அவரு போட்டிருக்காங்க. எங்க போய் எடுத்தான், எப்படி எடுத்தான், எத்தனை தொகுதிகள் எடுத்தான், எவ்வளோ சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க, எதுவுமே கிடையாது. அதில் ஒரு இது போட்டு அதில் பார்த்தீங்கன்னா டிவிகே 95 to 105 சீட்ஸ், ஓட் ஷேர் 34.5%, டிஎம்கே 75 to 85 30%, ஏடிஎம்கே 55 to 65 27%. அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு இது, வெறும் 4% வாக்குகள் மட்டும் என்டிகே வாங்கும். ஆனால் 5 to 10 சீட்டு வெல்வார்கள். ஒரு கட்சி 4% மட்டும் வாங்கி 5 to 10% ஜெயிக்க முடியுமா? டெபாசிட்டே கிடைக்காது. 8% வாங்கி அவரால் சீட் எடுக்க முடியல. அப்போ 4 to 4.4% வாங்கி எப்படி பண்ண முடியும்? அப்போ இவர் எந்த லட்சத்தில் இவங்க இதுன்னு தமிழ்நாடு எலெக்ஷன் ஒப்பீனியன் போல்ஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்குது. இது ஒரு பக்கம். இதில் இதை எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா, அவங்க பாவம் பலருக்கும் யார் புதுசாக வராங்களோ அவங்களாம் போய் இது பண்ணிக்கிட்டு தன்னை ஏதாவது பிரபலப்படுத்த முடியுமா, ஏதாவது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் சேர்த்த முடியுமான்னு பார்க்குற அம்மா இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்களோட இறஞ்சிக்கிட்டு அவங்க தான் முதல்ல போட்டு பண்ணுறாங்க. அந்த போட்டானே அவனோட அவங்க வேறு லெவலில் இருக்கிறவங்க போட்டோன்னா இது அப்படியே பற்றிக்கிச்சு. இது பண்ணேன். அதை சில பத்திரிகைகள் இது நீங்கள் செய்தியாக போடுங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற இது கூட பண்ணலை. அப்படியே தூக்கி அப்படியே இந்த மாதிரி பரபரப்புக்கு போட்டு போயிட்டாங்க. 44% வரைக்கும் வாக்குகள் இருக்குன்ற மாதிரிலாம். இந்த நபர் எங்க போய் எடுத்தார், என்ன எடுத்தார், எதுவுமே கிடையாது. நீங்க ஒண்ணுன்னு சொன்னீங்களா? ராஜநாயகம் ஈரோடு கிழக்கு தேர்தல் சமயத்துல எடுத்தாரு. எப்படி எடுத்தாரு?
அந்த தொகுதிக்குள்ள எடுத்தோம்னு சொன்னாரு. எடுத்தாரு. என்ன சொன்னாரு? எவ்வளவு சாம்பிள் சைஸ், அந்த தொகுதிக்குள்ள வாக்காளர் மனநிலை என்ன, நான் இவ்வளவு பேரை பார்த்தேன், அந்த டீடைல்ஸ் வந்து டீடைல்டா சொல்லிட்டாரு. அதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை எப்படி கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு முழுவதும் தாவாக்காவிற்கு 20% வாக்குகள் இருக்கு. 18%. ஈரோடு கிழக்குல சாம்பிள் எடுத்துட்டா தமிழ்நாடு முழுவதும் எப்படி 20% சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியை என் போன்றோர் வைத்தார்கள். ஆனா இதை பெருசா பிரபகண்டா பண்ண சேனல்கள் மற்றவர்கள் யாரும் இதை பத்தி கவலைப்படல. ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா இப்படி ராஜநாயகம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, நீ விழுப்புரத்துல போய் விசிகாக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒரு 50-60% வச்சு, அப்போ தமிழ்நாடு முழுவதும் விசிகா 60% வாக்குகளை வைத்திருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நான் கேள்வி வச்சேன். கொஞ்ச நாள் பற்றி ராஜநாயகம் நான் வந்து அப்படிலாம் சொல்லிய ஒரு 7% தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அவர் பேக் அடிச்சிட்டாரு. அப்போ இதுதான் இவங்க என்னன்னா இவங்க ஒவ்வொன்றா தூக்கிட்டு வர்றது. சரி, யதார்த்தத்துக்கு வருவோம். 105 தொகுதிகள் மேக்சிமம் வர அளவுக்கு 34% வாங்கிறதுக்கு இவர்கள் திமுக வந்து கிட்டத்தட்ட 30% 75 சீட்டு வருதுன்றாங்க. திமுக இவங்களுக்கு 4% வித்தியாசத்தில் 105 சீட்டு, இவங்களுக்கு 85 சீட்டுன்றாங்க. அவ்வளோ பெரிய அணி, இந்த சைடு இவ்வளோ பெரிய அணி இருக்குது. இவங்கெல்லாம் பர்சன்டேஜ் வாங்க, அவங்க பர்சன்டேஜ் கணக்கு போட்டாலே போனதோட 45, இவங்க 39. அது எதுவுமே இருக்காது. சரி, இவருக்கு அதில் பிரிச்சு வரோம்னா ஒரு 20% வரும், நம்மளே நம்புகிறோம் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்குவார். அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு தொகுதியில் எவ்வளோ வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 40,000 இப்படி வருதுன்னா அது வெற்றிக்கான வாக்கே கிடையாது. டெபாசிட் வாங்கலாம், நீங்க மினிமம் 30-35% வாங்கணும், அதான் வெற்றி. அப்போ நீங்க அந்த இடத்துல அப்படின்னா ஒரு 80,000 90,000 இப்படி வாங்கணும். இல்லை நெக்க அடிக்கிற இடத்துலன்னா கொஞ்சம் கம்மியா வாங்கிடலாம். அப்படிதான். அப்படி வாங்கினா மூணா பிரியும் பொழுது நீங்க அந்த அளவுக்கு வாக்கு வாங்கியிருந்தீங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க. அப்போ இது வந்து ஹம்பக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு இதுவே கிடையாது. ஆனா இதை தூக்கிட்டே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பரபரப்புக்காக ஏதாவது பேசுதுன்றது. இதன் மேல ஒரு இது கூட போல, விவாதம் கூட போல. ஆனா அவங்க தூக்கி வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல பேச பொருளாகுது. சில பிரிண்ட் பேப்பர்ஸ் இதை வந்து கேரி பண்ணியிருக்காங்க, விஜய்க்கு இவ்வளவு இடமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. ஆனா எனக்கு இருக்க என்ன கேள்வினா, இப்ப அந்த 105 இடங்களை நீங்க சாம்பிள் எவ்வளோ, சர்வே எவ்வளோ டேட்டா எடுத்தாங்க, அதுல எவ்வளோ எரர் மார்ஜின் வந்தது, அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட 105 இடங்கள் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முடியவே பண்ணிங்களா? நான் கேட்குறேன். 234 தொகுதி, 234 தொகுதியில 234க்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திமுக கூட்டணியில இருக்காங்க, அதிமுக கூட்டணியில இருக்காங்க. திமுக கூட்டணியிலே இருக்கிற விசிகா கூட தனியா நின்னா ஒன்றும் பண்ண முடியாது, காங்கிரஸ் கூட தனியா நின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியா இருந்த பொழுது கூட பல இடங்கள்ல எங்கேயும் வேலை செய்ய ஆள் இல்லை, பூத்துல ஆள் இல்லை, கூட்டங்களுக்கு ஆள் இல்லைன்னு வைகோ கோவப்பட்டது, பல விஷயங்கள் நடந்தது. அப்போ அவ்வளோ கட்சிகள், ஒவ்வொரு கட்சியும் 50 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் இந்த கட்சிகள்கிட்ட இந்த நிலைமைன்னா நீங்க வெறும் கூட்டத்தை வச்சிருக்கீங்க. அந்த கூட்டம்னா ஊருக்கு எவ்வளவு பேருன்னு 234 தொகுதிக்கும் இந்த கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி வரமாட்டான். கோயம்புத்தூர் வந்தானா பட்டி தொட்டி அங்கங்க சுத்திப்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து மொத்தமா தட்டிட்டு ரோட் ஷோ நடத்துறீங்க, மதுரையில் நடத்துறீங்க, அடுத்து போலீஸ் உஷாராகி எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி கூட்டங்கள் எப்படி வரும்னா சுத்துப்பத்து மாவட்டங்கள்ல இருந்து வர்ற கூட்டம், இதை வச்சுக்கிட்டே ஒரு கட்சியை முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரசிகர்களாக எவ்வளவு பேர் இருக்காங்க, ரசிகர்களுடைய குடும்பத்துல எவ்வளவு பேர் வாக்களிப்பாங்க, பொதுமக்கள் மாற்றம் வேணும், இவன் சரியில்லை அவனும் சரியில்லை, இவரு நல்லவரா தெரிகிறாரு, இந்த தடவை வராரு போடுவோம், அப்படி இந்த வாக்குகளை தான் நம்ம சொல்றோம். அப்ப இதுல யாருக்கு எவ்வளவு ஓட்டு பிரியும் அப்படின்றது அரசியல் ரீதியாக பலமா இருக்கிற சின்னங்கள். நீங்க ஓட்டு பேலட் பேப்பர்ல நீங்க அங்க போனீங்கன்னா பகீர்னு இருக்கும். நமக்கு நம்ம சின்னதே நம்ம டக்குன்னு மறந்துடுவோம், யோசிக்கிறது இதாகும். அப்போ ஜனங்க எப்பவுமே பண்ண ரெட்டை இலை, உதயசூரியன், தாமரை, கை இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒரு சின்ன வாங்கியிருக்கீங்க, மோதிர சின்னம் வாங்கிருந்தா அது எங்க இருக்கும்னு தெரியும். அப்போ இந்த மாதிரிலாம் மீறியும் உங்களுக்கு விடுறதுக்கு நீங்க சின்னத்தை வேற கொண்டு போய் சேர்க்கணும். சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய வகையிலான பிரச்சாரம். அப்போ அந்த பிரச்சாரம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்ன நீங்க பண்ணிடுவோம்னா அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அது சமூக வலைதளத்தில் பயன்படுத்துறவங்கள்ட்ட, சேனல்ல பாக்குறவங்கள்ட்ட இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஜனங்க போய் ஓட்டு போடணும். ஒரு தடவை 96ல் ஜெயலலிதா கடுமையான கோபம் ஜெயலலிதா மேல இருந்தப்போ ஒரு வட இந்திய சேனல் தொலைக்காட்சி நிருபர் ஒரு அப்படியே சர்வே மாதிரி பேசுறாரு. ஒரு அம்மாட்ட கேட்கும் பொழுது யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு போட மாட்டோம், அந்த அம்மா எனக்கு பிடிக்காது இல்லையா. அப்படியா,
அப்போ யாருக்கு எந்த சின்னத்துக்கு போடுவீங்க அப்படின்னா ரெட்டையிலை ரெட்டலைக்கு போடுவேன்னு சொன்னேன். என்னம்மா ஜெயலலிதா பிடிக்காண்டா ரெட்டையிலை போடுவேன்னா அது எங்கள் மதராசன் சின்னம், எம்ஜிஆர் சின்னம்ன்றாங்க. இந்த ஒரு இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஜனங்க குழம்பி போய் கிடப்பாங்க. அப்போ இது எல்லாம் தான் சேர்ந்து தேர்தல் வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். நீங்கள் சாம்பிள் எடுக்கிறதுன்றது இந்த இதை ஒட்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் குறிப்பிட்ட பலதரப்பட்ட மக்கள்கிட்ட எடுப்பாங்க. சர்வேனா பெரியவர்கள், ஏஜ் இளைஞர்கள், வைஸ் அந்த மிடில் ஏஜ், சின்ன பசங்க, கொஞ்சம் வயதானவர்கள், இந்த இது 3 கேட்டகரி பிரிச்சுக்குவாங்க. பெண்கள், பெண்கள்லேயும் இந்த மாதிரி பிரிப்பாங்க. ஆண், பெண்ணு, அப்புறம் குறிப்பிட்ட சமுதாயம், அப்புறம் சிறுபான்மை மக்கள், இந்த மாதிரிலாம் பிரித்து தான் அந்த சாம்பிள் எடுத்து தான் அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வரும். ஒருவேளை இதுக்கு சாம்பிள் கொடுத்துட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த மாதிரி நான் கேட்டகரியில தான் பிரிச்சு எடுத்திருக்கோம். நீங்கள் பெரிய பெரிய ஆளு எப்படி எடுக்கிறாங்க? நீங்கள் அந்த தந்தி டிவியில் ஒருத்தர் ஒட்டிட்டு இருப்பாப்புல. இதுக்கு முன்னாடி 2016 எலெக்ஷனு, அதுக்கு நான் பெருசாக உருட்டுவார். என்னன்னு கேட்டால் ஒரு தொகுதி 1000 சாம்பிள் எடுத்தேன், 500 சாம்பிள் எடுத்தேன்னுவாங்க. 1000 சாம்பிள் 500 சாம்பிள்லாம் ஒரு தொகுதியெல்லாம் தீர்மானிக்கிறது. சாம்பிள் அவ்வளவுதானே சார் இருக்க முடியும். எல்லாத்தையும் எடுத்து அது பேர் தேர்தல் இல்லையா? எல்லாத்தையும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இருக்கிறதுல 1000 எடுத்தா அது பேர் தான் சார் சர்வே. அது எப்படி சர்வே? எல்லாரும் சேர்ந்து அது பேர் தேர்தல் சார். எவ்வளோ 4 லட்சம் பேர் இருக்கிறதுல 1000 எடுக்கிறது சர்வேவா? சாம்பிள் அப்படிதானே சார் எடுப்பாங்க. 4 லட்சம் பேர் இருந்தா குறைஞ்சது ஒரு 1000 5000 பேராவது. இந்தியா முழுக்கவே 35,000 சாம்பிள் 40,000 சாம்பிள் தானே சார். அதனாலதான் நீங்க முடிவுகள் எப்படி வருது பாத்தீங்களா? எனக்கு என்னன்னு வருது, 2016 தேர்தல் பாருங்க, 202 சீட்டு, 24லயே 400 சீட்டு 420 சீட்டு எல்லாம் போட்டாங்க. என்ன நடந்தது? அதனால இன்னொன்னு, இவர்கள் பெரும்பாலும் எப்படின்னா ஒரு முன் சிந்தனை வச்சுக்குவாங்க. இவர்கள் ஒரு சிந்தனை வச்சிருப்பாங்க, 400 தொகுதி இந்த தடவை இது ஜெயிக்கும் பாஜக. ஒரு பர்செப்ஷனை உருவாக்குறதுக்கு போலாம். ஒரு பர்செப்ஷனை உருவாக்குறதுக்குன்னு வச்சுக்கலாமா சார்? பர்செப்ஷனை உருவாக்குறது கூட இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்க முடியாதுங்க. நீங்க ஓரளவுக்கு இது இருக்குது, ஒரு 40 சீட்டு தாவேகா வரும், அவர்களுடைய 2 பேருடைய வெற்றியை இவங்க பாதிப்பாங்கன்னா கூட ஏத்துக்கலாம். சரி, ஏதோ நமக்கு அறியாமல் ஏதோ நடக்க போகுது. ஏன்னா நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இது இவர்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு தயார் நிலையில இவங்க இல்லை, இவங்கள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்றோம். அதை மீறி ஏதோ ஒரு இது இவர்களே பிரச்சாரம் பண்ணாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு உந்து சக்தி மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் யாரும் எதிர்பார்க்காத சில முடிவுகள் சொல்லணும். அப்படி வரும்போது ஒரு 40 சீட்டு தாவேகா ஜெயிக்குது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது வச்சுக்கோங்க. அப்போ அதை நீங்க ரொம்ப விமர்சிக்க முடியாது. சரி, இந்த கூட்டணி வெயிட்டு, இந்த கூட்டணி வெயிட்டு, இவர்களும் தவிர்க்க முடியாத சக்தி. மற்றவர்களோட இப்போ கமல்ஹாசனை விட மற்றவர்கள்லாம் வந்த கூட விஜய் வந்தது வேற மாதிரி இருக்கு, அதனால ஓரளவுக்கு அப்படின்னு தீர்மானிக்கலாம். நான் ஒரேடியா இவர்கள்லாம் கீழே ஆட்சியே பிடிச்சிருவாங்க. அதுல என்டிக்கு 4% வாங்கிட்டு 10 சீட்டு வாங்குதுன்னா, அவர் 8% வாங்கினப்போ சீட்டு வாங்கல, 6% வாங்கினப்பவே அவர் சீட்டு வாங்கல. பல பேர் காலை பிடிச்சி தான் இழுத்து விட்டாரு. அதே வேலைதான் நீங்களும் பண்ண போறீங்க. அதனால 8% 10% தான் தாவேகா வாங்குதுன்னா ஒண்ணுமே இல்லாம போகுன்றதுதான் இது. இல்ல, இப்ப இந்த சர்வே நம்ம இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுமா? தாவேகாவினர் எடுத்துக்கிறதுனால நம்ம அதை பேச வேண்டியது இருக்கா? எடுத்துக்கிறதுனால இதை வச்சு உருட்டிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக சொல்றோம். மற்றபடி இதெல்லாம் அப்படியே கலந்து போக வேண்டியதான். ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு விவசாயிகள் சங்கத்திலேருந்து சரத்குமார் கட்சியிலேருந்து ஒருத்தர் இந்த கட்சியில் இறங்கி பெருசாக பண்ணணும்னு நினச்சவர், இவர்கள் வழக்கம் போல் என்ன கேட்காம நீ எப்படி போய் காய்கறி கடையில் போய் நீ 5 கிலோ அரிசி வாங்குவ, நீ தலைவனுக்கு ஃபோன் போட்டு கேட்டுருக்கணுமா இல்லையா? என்ன கேட்காம நீ எப்படி புது கார் வாங்குவ, என்ன கேட்காம நீ எப்படி 5 சட்டை எடுப்ப, அதனால் நீ நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணோன்னா அவர் என்னடா இது கட்சியா என்ன இது, நம்மளும் சேர்ந்து பணம்லாம் செலவழிச்சிருக்காப்புலாம், ஏதோ ஒரு மாறுதல் வரும்னு பார்த்தா இது வரைக்கும் இந்த புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியை தாண்டி எந்த மூஞ்சியும் தெரிய மாட்டேங்குது. விஜய் எங்கே இருக்காருன்னு தெரியல. விஜய் எங்கே இருக்காருன்னா ஜனநாயகம் படம் வரும் அதில் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நம்ம என்னதான் பண்ணுறது? இதை நம்பி தென்காசியில் வேற சீனை போட்டோம், எல்லாம் அவன் முறைகிறானுங்க. சரி ரைட்டு, அப்படியே தவுடாயிடுவான்ட்டு இப்போ அவர் வேற ஏதாவது கட்சிக்கு போகலாமா, இல்லை நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இது தாவேகா ஆரம்பித்த காலத்துலேருந்து செயல்பட்ட ஒருவருக்கு ஏற்கனவே சரத்குமார் கட்சியிலேருந்து ஒன்றும் பண்ண முடியாமல் இங்கே வந்தவருக்கு கிடைச்ச பரிசு தென்காசி. அப்போ இது மாதிரி தென்காசியில் இன்னொருத்தர் ஒரு பெரியவர் மிகுந்த மரியாதைக்குரியவர், அங்கே அவரும் இதே மாதிரி செயல்பட்டு இன்னைக்கு இவங்களால ஒன்றும் முடியாமல் நீங்கள் ஊரில் பெரிய ஆளாக இருப்பீங்க, தாவேகா ஆரம்பித்தோன்னா நான் தாவேகா பார்த்தேன் இது பண்ண பேசணும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க ரைட்டு வாங்கன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் என்னதான் பண்ண முடியும்? கீழே இருக்க கேட்பாங்க தலைவரை, எனக்கு அடுத்த மாசம் எல்லாம் ஆரம்பிக்குது சார்.
எப்படி அடுத்த மாசம் எல்லாம் ஆரம்பிக்குது சார். என்ன ஆரம்பிக்குது? மழையா? பிரச்சாரம் எல்லாமே அடுத்த ஜூன்ல இருந்து தானே திட்டமே இருக்கு. நீங்க அதுக்குள்ள மேலேயே வந்து நீங்க கேட்டீங்கன்னா என்ன கேட்டோம் நாங்க? பிரச்சாரம் எப்ப ஆரம்பிக்கணும் கேட்டோம். தேர்தல் பயணம் சார். படம் ஷூட்டிங் முடிய லாஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கு. அது முடிஞ்சதும் ஜூன்ல இருந்து ஆரம்பிக்க போறாரு. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆரம்பிக்க போறாரு? தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்க அதை போறாரு பத்தி சார். பேசலையே. இல்ல நீங்க இவங்க கோச்சுக்கிறாங்க, சந்திக்க முடியல, விஜய் எங்க இருக்காரு, இதெல்லாம் இருக்குல்ல. எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஜனநாயகன் படப்பிடிப்புல தான் இருக்காருன்னு தெரியும். தெரிஞ்சோ அப்ப நம்ம இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு பின்னாடி அப்புறம் அவங்க உள்நோக்கம் இருக்குன்னு சந்தேகம் விஜய் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா ஜனநாயகன் பாத்துக்கன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் இப்ப விஜய் எங்க இருக்கிறான்னு கேட்கல. அவருக்கும் தெரியும்ல நான் ஜனநாயகம் கேட்கறது ஊருக்குள்ள நான் வந்து தாவேகா தலைவர்பா அப்படி இப்படி திரியும் பொழுது இன்னொருத்த வந்து கேட்பான், தலைவரே அந்த வட்டத்தை நமக்கு போட்டு கொடுன்னு. வட்டமா? அந்த கதவையே திறக்க மாட்டேங்கிறானுங்க, அங்க போய் நின்று வந்துனுக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாரு. என்ன தலைவரே, நான் போறேன் அடுத்த தடவை புஷி ஆனந்த் பார்த்து பேசிட்டு உனக்கு பண்ணிடுறான் மாவட்டம் அப்படி இப்படின்னு சீனை போட்டு அங்க போனா கதவே திறக்க மாட்டான். வெளியிலேயே நின்று உள்ள அப்படி இப்படி கை வச்சு பார்க்கணும் சந்துள்ள. அவர் இந்த S-400 மாதிரி இருப்பாரு. எவனாவது வந்தா டமால் பார்த்தோம்ல அந்த பாகிஸ்தான்ல, அது வந்து 360 டிகிரி அடிக்கும். அது விமானம், குரூஸ், மெசைல், கிசை எது வந்தாலும் டமால். ட்ரோன் வருதா டமால். 10 ட்ரோன் வருதா 10 டமால் டமால் டமால். அந்த மாதிரி இவராங்க அந்த நீலாங்கரை கதை பனையூர் கதவை முடின்னு உட்காந்துக்கிறாப்புல. யாராவது எட்டி பார்த்தா டமால். காளியம்மாலா டமால். மருது அழகுராஜா டமால். இதுல நம்ம கட்சியில சேர்ந்துட்டோம்னு நினைச்சுக்கிறானே அவனே தலைவரே அப்படின்னா அவனுக்கும் டமால். ஒரு சிக்கல்ல தான் பாருங்க, யாரும் சொல்லுங்க. ஆதவர்ஜுன் எப்ப பேட்டி கொடுத்தாரு சொல்லுங்க? தந்தி டிவிக்கு சமீபத்துல கொடுத்தாரு. தந்தி டிவிக்கு சமீபத்துல ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. அப்புறம் இப்ப எங்க ரொம்ப வரும்போது கொடுப்பாங்க சார். வெளிநாடு போயிட்டு வாரம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா சார்? எடப்பாடி பழனிசாமி எப்ப சமீபமா பேட்டி கொடுத்தாரு? இன்னைக்கு காலையில இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பு நேற்று கொடுத்தாரா? முந்தா நாள் சேலத்துல ஏதோ கொடுத்தாரு. அதுக்கு முந்தா நாள் எங்கேயா கொடுத்துருப்பாரு. வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாரு. அண்ணாமலையை கட்சி விட்டு நீங்க ஓரம் கட்டி வச்சாலும் அண்ணாமலை சமீபத்தில் எப்ப பேட்டி கொடுத்தாரு? இந்த கொடுத்தாரா? பொள்ளாச்சி அறிக்கை விட்டாரா? எல்லாம் பண்ணாரா? விஜய் தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. பொள்ளாச்சி நம்மளும் வந்துருவீங்களா? அந்த அறிக்கைக்கு மட்டும் உடனே வந்துருவீங்க. அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், சரி அதெல்லாம் விட்டுருங்க. ஏதாவது இந்த சைடுல டிஎம்கேல ஸ்டாலின் எப்போ கடைசியா பொது வழியில பேசுனது பேட்டி எப்போ? இந்த மயிலாடுதுறை நிர்வாகிகள் கூட்டத்துல 2 நாளைக்கு முன்னாடி உதகை போறதுக்கு முன்னாடி பேசினாரு. உதவிக்கு போயிருக்காரு. அங்க யாராவது மைக் போட்டா பேசுவாரு. எல்லா கட்சியிலும் இது நடக்குது இல்ல, இங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா? அதுதான் நான் நீங்க அவசரப்படுறீங்க. இல்ல நான் அவசரப்படல சார். நீங்க அந்த கூட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, தேவையில்லாத ஒரு சிக்கலை உருவாக்கும் இல்ல சார். இப்போ யாருக்கு? இப்ப எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திக்கும் போது அவ்வளவு கூட்டம் வராது. முதலமைச்சர் புரோட்டோகால்ல இருக்காரு, அவர்கிட்ட நீங்க யாரும் போக முடியாது. ஆனா விஜய் நீங்க ஒரு புரோட்டோகால்ல இருந்தா கூட அந்த கூட்டத்தை நீங்க பாக்குறீங்கல்ல, கட்டுக்கடங்காம வராங்கல்ல, அப்ப நம்ம சில விஷயங்களை நம்ம பார்த்து கவனமா தானே பண்ணணும். சென்னை ஏர்போர்ட்ல எப்படி பேட்டி கொடுத்தாரு? அப்ப கூட்டம் கட்டுக்கடங்காம வந்துச்சா? அப்ப எப்படி கொடுத்தாரு? அப்போ ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இருந்தது சார். அறிவுரை சொல்ல உங்களுக்கு அப்ப விஜய் வந்து நான் அறிவுரை சொல்ல போறேன்பா அப்படின்னா கூட்டம் கட்டுக்கடங்காம வராது. நான் பேச போறேன்பா அப்படின்னா கூட்டம் கட்டுக்கடங்காம வருமா? எல்லாம் ஒண்ணுதானே. மைக்கு எல்லா வாட்டியும் ஏர்போர்ட்ல போய் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஏன் எல்லாரும் கொடுக்குறாங்களா? ஏர்போர்ட்டு சீமான் பாருங்க, போகும்போது பேட்டி, அங்க இறங்கினா பேட்டி, அங்கிருந்து ஏறும்போது பேட்டி, மறுபடியும் இங்கே வந்து பேட்டி. அண்ணாமலை அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. நயனா நாகேந்திரன் பண்றாரு, எடப்பாடி பண்றாரு. ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்காதவங்க யார் இருக்கா? எல்லாரும் பேட்டி கொடுப்பாங்க, விஜய் தவிர. ஏன் பேட்டி கொடுக்கல? சரி நீங்க சொல்றீங்க கூட்டம் கட்டுக்கிடங்காத கூட்டம் வருது. புஷி ஆனந்த் அவர் பேசணுன்றீங்களா? பேச வேணாவா? யார் அவரு? பொதுச் செயலாளர். அப்ப பேசணும்ல. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? தலைவர் பேசட்டும்னு இருக்காங்க. தலைவர் தான் பேசல. தலைவர் ஜனநாயகம் படப்பிடிப்புல பிஸியா இருக்கிறாரு. எல்லாம் அதுக்குதான் ஆதவர்ஜுனா இப்பதானே சார் நேர்காணல். சரி ஏங்க நேர்காணல்ன்றது வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறதுங்க. நான் கேட்கறது நீங்க என்ன இந்த நடிக்காதீங்க அப்படியே தெரியாத மாதிரி நேரா விஷயத்துக்கு வாங்க. சேனல்ல பேட்டி 1.5 மாசம் முன்னாடி பேட்டி கொடுத்தாங்க. இப்போ எங்க பேட்டி டெய்லி இப்படி வெளியில வந்து தப்பா தம்பிங்களா வாங்க அப்படின்னா வரப்போறாங்க மைக்கு தூக்கிங்க. வேற எங்க ஏர்போர்ட்டுக்கு போனா யாராவது ஒருத்தர் பேசணும்ல. சிடி நிர்மூலமா சும்மா தாங்கிறாரு பாவம், அவரு பேச சொல்லலாம்ல. எல்லாரும் பேசிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாருங்க எல்லாம் அவங்க வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. வாய்க்கு வந்தது விஜய் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, விஜய்க்கு ஆளுமை இல்லைன்னு திரும்ப நீங்க அப்படி நீங்க ஏடிஎம்கேல எல்லாரும் பேசுறாங்க, டிஎம்கேல எல்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி விமர்சனம் வருதா? இல்ல நீங்க விஜய்க்கு வைப்பீங்க, அந்த யோசிக்கிறாங்க.
நாம வைக்க மாட்டேன், நான் வைக்க மாட்டேன் குறிப்பா. ம். ஏன்னா அது கிடையாது. நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல இப்ப பொள்ளாச்சி மேட்ரு யாரோ ஒருத்தர் நம்ம இவரு புஷி ஆனந்த என்ன சொல்லுவாரு, நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் வந்து இந்த விஷயத்துல என்ன ஆச்சு, பொள்ளாச்சி மேட்ரு, அது பொள்ளாச்சியில நடந்தது, நீங்க ஏன் பாதிக்கப்பட்டதுக்கு தலைவர் வந்து சொல்லுவாரு. இருந்தாலும் நான் சொல்றேன், இது ஒரு நீதிக்கு கிடைத்த சார் அவருக்கு இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் சார், அவருக்கு இருக்கிற ஒரு மொழி வளம் அதை அவர் பேசுறாரு. ஏன் அதை நம்ம ஒரு கேலி பொருளாவே பார்க்கணும் எப்பவுமே? கேலி பொருள் இல்லைங்க. ஆ. இந்த மாதிரியாவது அவர் சொல்லுவாரான்னு பார்த்தா, ம். அதுவும் சொல்லல. ம். எங்கேயுமே பேசுறது இல்லைன்னா எப்படிங்க? நீங்க ஒரு முக்கியமான இஷ்யூ சீரியஸா சொல்றேன். ம். இந்த இஷ்யூ வந்து பாலியல் ம். வழக்குல நல்ல தீர்ப்பு கிடைச்சது. இதுக்கு ஒரு அறிக்கை தேவையில்லையே. அதோட தாண்டி யாராவது ஒருத்தர் கட்சியில, "ஏப்பா நான் பேசல, நீ பேசுப்பா." அந்த எண்ணம் ஏன் வரலன்னா, இன்செக்யூரிட்டி. நீ பேசிட்டு பேர் வாங்கிட்டேன்னா, ராஜ்மோகனை விட்டா பொள்ளாச்சியில என்னைக்கு ஆரம்பிச்சது? அன்னையிலேருந்து இந்த வழக்கு எந்த வகையிலலாம் டிராவல் பண்ணுச்சு? எப்போ சிபிஐக்கு மாறுச்சு? என்னென்ன நடந்தது? புட்டு புட்டு கரெக்டா வைப்பாரு ராஜ்மோகன். அவர் பேச சொல்லுங்க. சார் எல்லா சிடி ஊடகங்கள்லயும் நிர்மல் correct குமார்ட்ட சார். இல்ல கொடுத்தீங்கன்னா, சார் எல்லா திருச்சி மேல ஊடகங்கள்லயுமே அவங்க செய்தி தொடர்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த தாவேகா தொடர்பான சப்ஜெக்ட்ல அவங்க பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. விஜய் இன்னைக்கு அது தொடர்பான ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டாரு. இதையும் மீறி இது கொடுத்தாதான் நான் ஒத்துக்குவேன், இல்லைன்னா உங்க கட்சி செயல்படல அப்படின்றது நம்ம இங்கதான் அவங்க சந்தேகிக்கிறாங்க. உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு. ப்ரோ, நீங்க நடிக்காதீங்க ப்ரோ. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கட்சி செயல்படணும்னா அதனுடைய தலைவர்கள் இயங்கணும். நீங்க வந்து ஸ்போக்ஸ் பர்சனையும் தலைவர்கள் பேட்டியையும் ஒன்னாக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஸ்போக்ஸ் பர்சன் எல்லா கட்சியும் தான் பேசுறீங்க. ம். அருணன் பேசுறாரு, இவங்க பேசுறாங்க, டிஎம்கேல செந்தில் பேசுறாரு, அவர் இவர் பேசுறாரு. ஆனா அதுக்காக மற்றவங்க பேசாம இருக்காங்களா? தலைவர்கள் இப்ப ஸ்டாலின் என்ன பேசுறாரு, உதயநிதி என்ன சொல்ல போறாரு, இவங்க என்ன சொல்றாங்க, இதுதான். அப்போ இங்க வந்து ரமேஷ் பேசுறாரு, வீர விக்னேஷ் பேசுறாரு, லயலாமணி பேசுறாருன்னா அவங்க ஸ்போக்ஸ் பர்சன். அவங்க அங்க போயிட்டு நிலை வித்வான்களோட சண்டை போட்டு இருப்பாங்க. அது வேற. அது ஒரு பார்ட். தலைவர்களாக ஒரு 4-5 பேர், எத்தனை பேர் இருக்காங்க? விஜய் தான் முகம். அடுத்து ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், அதுக்கப்புறம் ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர். இவங்க 5 பேர்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்பப்போ வர்ற இஷ்யூ சம்பந்தமா ம். பத்திரிகையாளர்கள்ட்ட கட்சியுடைய நிலைப்பாட்டை ம். சொல்லணும். இதுதான் அரசியல். நீங்க ட்விட்டர்ல போறதவங்க நிலைப்பாடா எடுத்துக்க மாட்டீங்க சார். எடுக்க மாட்டாங்க. அது கிடையாது. அவர் பேஜ்ல தானே சார் வருது. என்னமோ பிளாக்ஸி பேஜ்ல இருந்து வர மாதிரி சொல்றீங்க. நீங்க ஜோக்குக்கு பேசலாம், எதுக்கு பேசலாம்? ஜோக் இல்ல, சீரியஸாவே கேக்குறேன். அந்த கருத்தை விஜயோட கருத்தா எடுத்துக்க மாட்டீங்க. அந்த கருத்தை விஜயோட கருத்தா எடுத்துக்க மாட்டீங்க. சீரியஸா தான் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க ஏதோ முட்டு கொடுத்துட்டு ஜோக் பேசிட்டு இல்ல சார், அந்த கருத்தை விஜயோட கருத்தா எடுத்துக்க மாட்டீங்களா? இப்ப நான் சீரியஸா சொல்றேன். எல்லா கட்சியும் இப்ப அண்ணாமலை ட்வீட் பண்றாரா இல்லையா? உடனே ட்வீட். நைனா ட்வீட் பண்றா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ட்வீட் பண்றா இல்லையா? ஸ்டாலின் பண்றாரா இல்லையா? உதயநிதி பண்றாரா இல்லையா? கனிமொழி பண்றாங்க, விஜய் பண்றாரா இல்லையா? விஜய் பண்றாரா இல்லையா? எல்லாம் பண்றாங்க. ஆனா கனிமொழி பேட்டி கொடுக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு இதுக்குன்னே உட்காந்து தண்ணி குடிச்சு 1/2 மணி நேரம் பேசினாங்க பொள்ளாச்சி மேட்டர். ஏன்? அதை கையகப்படுத்தணும். அந்த வெற்றியை தனக்காக கையகப்படுத்தணும். சரி. ஸ்டாலின் எங்கேயா ஒரு இடத்துல பதிவு பண்ணுவாரு, உதயநிதி எங்கேயா போறாரு மைக் போட்டா அவர் பதிவு பண்ணுவாரு, திமுக மற்றவர்கள் பதிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு டிபேட்ல நிலை வித்வான்கள் பண்ணுவாங்க. சேம் இதே தான். இது பிஜேபி தமிழிசை உடனே வரவேற்று பேட்டி கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஓட்டுறவெல்லாம் பண்ணாதீங்க, நான் தான் இது பண்ணேன், அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஏடிஎம்கேல மற்றவர்கள் பேசுவாங்க. இங்க என்ன இதுக்கு விஜய் நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த ஆட்சியில இருந்திருக்காங்க, ஆட்சி விட்டு போயிருக்காங்க, இவங்க ஆட்சியில வந்திருக்காங்க. சிபிஐக்கு மாத்தினவங்க, இவங்க வழக்க நடத்துறவங்க, அவங்க சண்டை போட்டுறாங்க. இதுல விஜய்க்கு என்ன ரோல்? கேட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன். விஜய் இல்ல விஜய் கட்சி சார்ந்தவர்கள் இது மாதிரி பொள்ளாச்சி விவகாரம் நடந்ததுல அன்றைய திமுக அப்படியே கொதிச்செழுந்து, இன்றைய தோழமை கட்சிகள் அப்படியே வானத்துக்கும் பூமியும் குவிச்சு நீதி வேண்டும்னு கேட்டு சிபிஐ விசாரணைலாம் கேட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அது நீதி கிடைச்சிருக்குது, நாங்க வரவேற்கிறோம் கட்சி சார்பா. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை நடக்குது? திமுகவுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். திமுக ஏன்னா நாங்க மட்டுமே திமுகவுடைய நேர் எதிர்கட்சி. அப்போ நாங்க கேட்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இன்னை வரைக்கும் எந்தவித நகர்வும் இல்லை, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் புட்டு வச்சு பேட்டி இந்த மாதிரி போனால் உங்களை இந்த இஷ்யூவில் இப்படி நடந்துக்கிறாங்க, இதை பார்ப்பாங்க. பல விஷயங்களை வந்து திமுக அது தாவேகாவோட நிலைப்பாடு மக்கள்கிட்ட போய் சேரும். ட்விட்டர் எத்தனை பேர் பார்ப்பான்? நீங்கள் கேட்குறீங்களா? ட்விட்டரில் இருக்கிறவன் ட்விட்டர் பார்ப்பான். இப்போ நம்ம போடுறோம், நானே கேட்குறேன், என்னங்க அப்படியா நீங்கள் பேசுகிறீங்களான்னு. பார்க்கலையா? இல்லை சார் நான் இது பண்ணல. ட்விட்டரில் பார்த்தினா கூட நான் டெய்லி என்னோட இதெல்லாம் போடுவேன். நான் இல்லை சார் நான் ட்விட்டரில் இல்லை.
உங்க ரீச்சும் விஜய் ரீச்சும் ஒன்னா? இல்லங்க, ட்விட்டரை விஜய் ட்விட்டரை யார் பாப்பா? விஜய் ரசிகர்கள் பாப்பா. அது ட்விட்டரோட சார் நிக்குது. அதுக்கப்புறம் அது செய்தியாக்கப்படுது, பேப்பர்ல வருது, பிரிண்ட்ல வருது, சமூக ஊடகங்கள்ல வருது. அது மட்டும் போதும் நீங்க சொல்ல வரீங்களா? எல்லாத்துக்கும் அந்த நியூஸ் பரவுது இல்ல? இப்ப நான் உங்களை கேக்குறேன், அது ஒரு மீடியமா யூஸ் பண்றது தானே? இல்லங்க அதுல என்ன இருக்கு? இது மட்டும் போதும் நீங்க சொல்ல வர்றீங்களா? சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேன். இது போதும் சார். அவர் வந்து ட்விட்டர்ல இப்போதைக்கு அவர் இது போதும்னு நினைக்கிறாரா என்னமோ? ஏங்க இந்த நன்னமோ கண்ணமோலாம் வேணாம். நீங்க என்ன சொல்றீங்க? பத்திரிகை துறையில இருக்கிறீங்க. இப்ப நான் உங்களை கேக்குறேன், சொல்லுங்க. மற்ற கட்சிகளுடைய நடைமுறைகள் இது எல்லாமே இப்படி இருக்கும்போது இவரு ட்விட்டர் மட்டும் போட்டா போதும் நினைக்கிறாரா? அது கரெக்ட் சார். மற்ற கட்சிகள் தீவிரமா களத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் ஆன கட்சிகள் எல்லாரும் பண்ணி ஒரு நாட்டுடைய போரே ஒரு நாட்டுடைய போரே பிரதமர் இறங்கி விலைக்கு சொல்ற லெவல்ல ஏன் பிரதமர் ட்வீட் பண்ணிட்டு போகக்கூடாதா? அது ட்வீட் உடனே செய்தி ஆகாதா? அந்த ட்வீட் உங்க ட்வீட்டா? அது உடனே மில்லியன்ஸ்ல இருக்குது, உடனே போகுது. அதை எடுத்து 1000 லட்சக்கணக்கான பேர் ரீட்வீட் பண்றான், ரீபோஸ்ட் பண்றான், பத்திரிகை செய்தி ஆகுது. போதாதா? அப்புறம் ஏன் பிரதமர் பேசுறாரு? எப்பவுமே பேச்சு இந்த மாதிரி விஷயம் தான். நம்ம லைன் என்னன்னு சொல்லுவோம். ஏன் சண்டை போட்டு ட்விட்டர்ல போட்டு போயிருக்கலாமா? ஏன் மிஸ்ரி உட்காந்து பேசுறாரு? ஏன் அவங்க குரேஷி உட்காந்து பேசுறாங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ட்ராக்ட்ன்றது நீங்க பிசிக்கலா இருக்கிறது தான் மரியாதை. கரெக்ட் சார். இன்ட்ராக்ஷனையோ அவர் செய்தியாளர் சந்திக்கணுங்கிறதுலயே எனக்குமே மாற்றுக்கிறது இல்ல. அவர் செய்தியாளர் சந்திக்கணும், ஊடகங்களை அட்ரஸ் பண்ணணும், அதுல எனக்கும் மாற்று சொல்றேன். ஆனா அவரு நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி பண்ணாதான் இது வழிமுறை, இந்த இது நீங்க வழிமுறை நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் பேசணும், ட்விட்டர் தான் நான் எடுத்துக்க மாட்டேன், அதெல்லாம் ஒரு வழிமுறையான்னு கேட்கற மாதிரி இருக்குல்ல. அங்கதான் தாவேக்காவினர் உங்களை நோக்கி அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏன் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. இது எப்படி உள்நோக்கமாகும்? தாவேக்கால புஷி ஆனந்த் பேசிக்கிட்டே இருக்காரு, பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு, ஆதவ் அர்ஜுன் பேட்டி கொடுக்குறாரு, இல்லை இன்னொரு டைமு இவர் ராஜ்மோகன் கொடுக்குறாரு, ஒரு டைம் சிரி கொடுக்குறாரு. நீங்க என்னங்க நீங்க விஜய் கொடுத்து தான் ஆகணுன்றீங்க? உங்க பேட்டியில உள்நோக்கம் இருக்குன்னா நான் ஏத்துக்குவேன். இப்போ இந்த கருத்து கணிப்பு விவகாரம் தாவேக்காவினர் பெருசா பேசுறாங்க, ஆனா களத்துல அது வேற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரியான இந்த 18% ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் மாத்துறது, அதுக்கப்புறம் இந்த கருத்து கணிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு பர்செப்ஷனை விஜய் வந்து ஒரு இதா இருக்காரு, ஒரு பலமா இருக்காருன்னு ஒரு பேசுபொருளை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் இதை தொடர்ச்சியா பேசுறாங்க. நீங்க இப்ப நம்ம பேசணும்ல, 4% வாங்கின இவரு 10 ஓட்டு 10 சீட்டு வருவாருன்னு அவன் போட்டிருக்கானா? அவன் ஒரு இம்மெச்சூரா சும்மா ஏதோ அவன் எவனவர்த்த போட்டு விட்டான், இல்லாட்டி இவங்களே கூட போட்டு விட்டுருக்கலாம். இதை ஒரு யதார்த்தமாக இந்த விஷயத்த தான் அணுகணும் பத்திரிகையாளர்களா இருந்தா. இது எப்படி சாத்தியம் அப்படின்றது அவங்களே இந்த ஒரு சின்ன பசங்க அவங்க பண்றாங்களா, டிஎன் தமிழ்நாடா, டிஎன் தமிழ், அவன் கரெக்டா கடைசியில் சொல்லிட்டு போவான். அதுல அந்த விஜய் சொல்ற மாதிரி எல்லாம் ஓகே, திமுக கூட தோக்குன்னு சொல்றது கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா அந்த இவரு கட்சி வந்து 10 சீட்டு ஜெயிக்குன்னு சொல்ற பாரு, அதுவே தெரியுது சர்வே எப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு போயிடுவாப்புல. ஏன் சொல்றேன்னா யதார்த்தம் என்ன, அவரு 6%, 6.7%, 8%லாம் வாங்கி கூட நீங்க எவ்வளோ 8% வாங்குறீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா ஒரு தொகுதிக்கு 12,000 ஓட்டு உச்சபட்சமா. அப்போ நீங்க ஒரு பார்லிமெண்ட் தொகுதியே 1 லட்சம் ஓட்டு தான் வாங்குறாரு அவர், பெரிய உச்சபட்சம். இது நம்ம இது சிவகங்கை இந்த இதெல்லாம். அப்போ ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000, 12,000, 8,000, 7,000 வாக்குகள், இது வந்து வெற்றி இல்லை, டெபாசிட்டை கூட வாங்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பர்சன்டேஜ்ல 10 சீட்டு வாங்கணுன்றது வந்து சின்ன பசங்க புதுசா பத்திரிகை துறைக்கோ இல்லை புதுசா வர்றவங்க கூட இது பண்ண மாட்டாங்க. இப்படி கொண்டு போய் நீங்க யார்ட்டையா நீட்டினீங்கன்னா 2 தூக்கின்னு வந்துட்டேன் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷனா இருக்கணும். ஆனா இதை செய்தியாக்கி 105 சீட்டு இவரு அப்படின்னு எங்கேயாவது இது பொருந்துதா யதார்த்தத்துக்கு அப்படின்றது பார்க்கணும். இன்னொன்னு, மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திரிகிறவங்க சில பேர் போடுறாங்க, விஜய் பாமக தாவேகா கூட்டு சேருவாங்கன்னு போடுறாங்க. இது இயல்பாகவே நடக்காது. யதார்த்தமா நம்ம சாதாரணமா பார்த்தா கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் இது நடக்கும். ஏன்னு சொல்றேன்னா, பாமக விஜய் தலைமையை அவர் ஏத்துக்குவாரா? சரி, ஏத்துக்கிட்டாரு. அப்போ அவர்கள் கேட்கிற பல விஷயங்கள், அவர்கள் 2 கட்சிக்கும் போனப்போவே அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பல விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை விஜய் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. தாவேகா, பாமக, நாம் தமிழர் கட்சினா இதுல யார் தலைமைன்றது முதல்ல சீமான் தன் தலைமை கீழே தான் மற்றவங்க வரதை விரும்புவார். நான் போட நான் தனியா நிக்கிறேன். அப்போ அவரு அப்படி பாமக கீழேயும் விஜய் கீழேயும் போக மாட்டார். விஜயும் தன்னுடைய தலைமை தான் இருக்கணும்னாலதான் இவ்வளவு நாள் பிரச்சனையே. அப்ப அவரும் பாமக இவங்களை எப்படி சேர முடியும்?
இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் என்ன பண்றாரு, விஜய் இதே மாதிரி கருத்தை தான் அவர் சொன்னார். ஒரு போன வாரம் ஒரு பிரபல சேனல்ல அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு. அவரு அப்படியே ஆச்சரியமா கேட்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவரு, இவரு நாம் தமிழர் கட்சி என்டிஏ கூட்டணிக்கு போகணும் ஒரு இதை தூக்கி சொல்றாரு. அவர் அதையும் ஆச்சரியமா ஒரே இதுல 2 கருத்து. அதையும் அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய விருப்பம் ஒண்ணு இருக்கும். இல்லாட்டி எதையாவது ஒண்ணு சொல்லணும். இல்லாட்டி ஏதாவது நானே கற்பனை பண்ணிக்க சொல்லணுன்றதெல்லாம் வந்து சரியான விமர்சனம் இல்ல. விமர்சனம் என்ன? இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் என்ன? இன்னைக்கு பாமக அவரை ட்ரை பண்றாங்க டிஎம்கேல. அவங்களுடைய இது நம்ம பேசும்போது உளவுத்துறையில எல்லாம் சொல்றாங்க. டிஎம்கே அங்க வந்தா உள்ளுக்குள்ள சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரும்ப வெளியே போனார்னா அவங்க 2 பேரையும் கூட்டு போனார்னா விஜயை வெயிட் ஆக்கி விட்டாங்கன்னா அதுவும் ஒரு சிக்கல். பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதையா போயிடும். அப்போ இது வந்து கம்முன்னு இருக்கலாம், அந்த வேலையை பண்ண வேணான்றாங்க. அப்போ நமக்கு இதை தான் நம்ம வந்து யதார்த்தம். இன்னொன்று பாமக என்ன பண்ணோம், ஒன்று டிஎம்கே கூட்டணி இல்லை ஏடிஎம் கூட்டணி. ஏன்னா அதிக சீட்டு, வேற சில விஷயங்கள், ராஜ்யசபா எம்பி, இப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போ அதுக்கு ஈடுகட்டுறதுக்கு இந்த 2 கட்சி தான். அப்போ ஏதோ ஒன்றுல தான் போவாங்க. இதுல அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ இயல்பாகவே கொஞ்ச நாள் முரண்டு பிடிச்சிட்டு என்டிஏ பக்கம் போவாங்க. இதுதான் கணிப்பாக இருக்க முடியும். இதை தாண்டி நீங்க ரொம்ப யோசிக்க முடியாது. இல்லையா அவங்க தனியா நிக்கணும். சோ எப்படி பார்த்தாலும் 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டுல. ஆமா, இது என்டிகேவோட சேர்த்து 4 முனை போட்டி. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து நடக்காது. ஆனா என்ன, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு புது நரேஷனை சொல்லுவாங்க. இது எப்படி அரசியலும் இது வந்து உட்கார்ற நெறியாளர்களும் அதை பத்தி இது பண்றதில்லை. எப்படி சொல்றீங்க, எதுக்கு எப்படி சாத்தியமாகும்? அப்போ என்டிகே, பாமக, தாவேக்கான யார் தலைமையில சொல்லுங்க. இதற்கான எந்த அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அந்த விஷயங்கள்ல விஷயஞானம் இருக்காது. அவருன்னா பேசு, நான் கேள்வி கேட்பேன், அது முடிச்சோடனே நான் இன்னொன்று கேட்பேன். இப்படிதான் போகுது. அதனால நீங்க தாவேக ஆட்கள்கிட்ட போங்களேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ட்ட பேட்டி எடுக்கிற நெறியாளர்களை பார்க்குறேன். எப்படி இது பண்றீங்க? எங்க தலைவர் வந்து 234 தொகுதியிலும் இதா இருக்காரு, அப்படி வந்துருவார். எப்படி வருவார் சொல்லுங்க? கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் வேற சிலர் சொல்லுவாரு, உங்கள்ட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அடுத்த தடவை கூப்பிட்டா வரமாட்டார்ல, அதனால சரி கூட எதுக்கு வந்து சொல்லிட்டோம், இந்த பேஜ் போகுது சொல்லி. ஏன்னா பல சேனலுக்கு அவங்க போக மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டாலும். ஏன்னா மடைக்கிடி கேட்குறாங்க. எங்களை மடக்கிற மாதிரி அங்கே மாடி கேட்க வேண்டியதானே, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் செய்ய தான் சார் போறோம். அதனால இது வந்து ஒரு குழந்தைத்தனமான சொப்பு கட்சிக்கு சொப்பு வச்சு விடாடுற மாதிரி ஒரு சர்வே, சொப்பு சர்வே. ஓகே. ஸோ சொப்பு சர்வேங்கிறதோட நேர்காணல் நிறைய நினைக்கிறேன். நேரத்தை செலவழிச்சு நன்றி சார்.